ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீபார்ன் ஆஸ் எனிமி பிரின்ஸ் மான்வோட எபிசோட தமிழ் எக்ஸ்பிரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போட்டு மாதிரி யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எலான் மனசில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து பிரின்ஸோட ஹைட் எவ்வளோன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும் போது அவர் வந்து யோசிக்கிறார். அப்போ தான் வந்துட்டு இவங்க வந்து யோசிக்கிறாங்க, அப்போ இவருக்கு உண்மையாகவே எதுவுமே தெரில அவனை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நம்மளோட கிங் என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்னதான் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஆள் தான், அதனால அவனை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது டக்குன்னு ஒரு ஸ்பெல்லை வந்து நம்மளோட மேனேஜர்லேருந்து ஆக்ட் பண்ணி விடுறாரு. ஸோ அது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சைலண்ட் காஸ்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஸோ கேஷ் பண்ணாமலே வந்து, அதாவது வாயில் கேஷ் பண்ணாமலே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்னாப்போடே முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை போட்டோன்னே எப்படி ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி போட முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இது வந்து ராயல் பேலஸ் இல்லையா. ஸோ அதனால இங்கே மேஜிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவை பற்றி நம்மளோட எலான் மனசு என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட லிப்ஸ்லாம் ரொம்ப ட்ரையாகவும், அவரால் மூச்சை விட முடியாமல், அவரோட ஸ்கின்லாம் ரொம்ப பிளஸ்டிங்காகி, அதுவும் இல்லாமல் லைக் அவரோட ஃபிங்கர் நெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வாடி போய், அவரோட கிளாத்ஸ்லாம் பார்த்தீங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் லைக் எதுவுமே சாப்பிடாமல் அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக சீக்கிரமாக வெயிட் குறைக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவரோட மொத்த பாடியுமே தெரிஞ்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து இழந்துருவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அப்படியே ஃப்ரேமை கட் பண்ணி இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அங்கே வந்து மெய்டு வந்து வராங்க. அப்போ வந்து இது ஆல்ரெடி வந்து மதியம் ஆயிடுச்சு, பிரின்ஸ் வந்து இன்னும் டீயை வந்து குடிக்கல, மார்னிங் டீன்ற மாதிரி சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து என்கிட்ட விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட வெயிட்டருமே வந்தீங்கன்னா வாங்கின்னு போகிறாரு. ஸோ வாங்கின்னு போய் உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இனிமேல் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவருக்கு வந்து நேற்று ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு போல, இவ்வளோ நேரமாக இன்னும் தூங்கிட்டு இருக்காரு நம்ம சொல்லிட்டு நம்மளோட வெயிட்டருமே வந்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக வந்து சைக் ஃபிட் ஃபேமிலியோட ஒரு மெம்பர். ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. லைக் ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான பவர்ஃபுல்லான ஒரு ஆளுங்க இவங்க. அதுவும் இல்லாமல் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் இங்கே இருக்கவங்களுக்கு யாருமே வந்து தலைவன் வந்து டியூக் சைக்ஃப்ரூட் ஃபேமிலியை சேர்ந்த ஆள் தான் வந்துட்டு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் அவனோட நம்பிக்கையும் இதுதான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காஃபியை வந்து, அதாவது அந்த மார்னிங் டீயை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகிறாப்புல போயிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே இன்னும் அவன் எந்திரிக்கலையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பின்னாடி இருந்து எலான் மனசில் வந்து நிற்கிறார். இதை பார்த்துட்டு ஐயோ நீ எப்படியா இங்கே வந்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஷாக்காக, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்கன்னு அவன் சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போ வந்து அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதப்பா, நான் வந்து இந்த பிளேஸ்க்கு பெர்மிஷன் இல்லாமலாம் வரல, கேட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இந்த டீ வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரியே இருக்குது, பட் ஆனால் பரவாயில்ல வாமாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க, என்னோட பிரின்ஸோட உடம்பு வந்து சரியில்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ உனக்கு வந்து எனக்கு தெரியும் இல்லையா, ஸோ நான் வந்து லைக் பெரன் சொன்னதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அவனை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், பேபி எலஃபேண்ட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு தலையை வந்து சொல்கிறான். அதை கேட்டோன்னே பேபி எலஃபேண்ட்டா இவனுக்கு எப்படா தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகிறான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து இப்போ எந்திரிச்சோடனே ஒரு இது மாதிரி கொடுக்குறாரு, அதாவது ஒரு மெடிசன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. இது என்னதுப்பான்னு கேட்கும் போது, இது வந்து டெய்லியும் ஒன்று ஒன்றா சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்லும் போது, கிட்டத்தட்ட நீ இப்போதைக்கு 2 இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற. ஒன்று வந்து உன்னோட மானா உன்னால் மேனேஜ் பண்ண முடியல, செகண்ட் வந்து உன்னோட பாடி வந்து ரொம்பவுமே தின்னாயிட்டு வருது. ஸோ அதனால நீ இதெல்லாம் சாப்பிட்டனா கொஞ்சம் ஏதாவது மேனேஜ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் லைக் உன்னோட பிளெஸ்ஸிங்கை வந்து ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ உன்னோட பிளெஸ்ஸிங் வந்து உன்னோட ஹார்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சிஸ்டானியனோட பிளெஸ்ஸிங் வந்து இன்னுமே உன்கிட்ட இருந்து டிஸப்பியர்லாம் ஆகலை, பட் ஆனால் அதுக்குன்னு ஒரு சில லிமிட்ஸ் வந்து இருக்கும். ஏதோ ஒரு பவர் வந்து அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து தடுத்துட்ருக்கு, இல்லைனா அந்த பிளெஸ்ஸிங் வந்து ஏதோ ஒரு பவரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்மளோட ஹீரோக்கு வந்து அப்போ அது பாய்சனாக இருக்குமா அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஸோ ஆக்சுவலாக வந்து என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த மாதிரி இந்த பாடி தின்னா வருது, அவனோட மானவை மேனேஜ் பண்ண முடியாமல் போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம மானசில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, மேபி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவனோட பாடிக்குள்ளே வந்து போகுது, அதை வந்து அந்த பிளெஸ்ஸிங் வந்து தடுத்து அவனை வந்து காப்பாற்றிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். அப்போ நம்ம ஹீரோ வந்து பாய்சனான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது, மேபி இருக்கலாம், இப்போ அந்த பிளெஸ்ஸிங் மட்டும் வாங்கிட்டு இல்லைனா இந்நேரத்துக்கு நீ வந்து இறந்து போயிருப்ப அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உன்னோட பாடியில் வந்து ஒரு டெட்லியான பாய்சன் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதை வந்து அந்த பிளெஸ்ஸிங் வந்து உன்னை தடுத்து உனக்கு வந்து காப்பாற்றிட்டு இருக்கு, அதாவது ஒரு ஹீலிங் பவர் வந்து அது ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே வந்து ஒரு லைக் ஒரு லிமிட் வந்து இருக்குது, அது வரைக்கும் தான் அதால் காப்பாற்ற முடியும்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது, ஆக்சுவலாக கேலியனை வந்து போன லைஃப்பில் அதாவது அசசினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ பாய்சன் கொடுத்து அவனோட பாடிக்குள்ளே வந்து போக வச்சு அவனை வந்து சாவடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராக இருக்கும், எப்படி என்னை வந்து சாவடிக்க எவன் பார்க்குறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு
இருக்கும்போது இன்னொரு பக்கம் மானசில் வந்து ஒரு நிமிஷம் பயந்துறாரு. ரீசன் என்னன்னா, அவன் இதை விஷயங்கள்லாம் வந்து யோசிக்கும் போது அவனை விட்டு வெளில வர அந்த பிளட் டெஸ்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, லைக் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. எப்படி வந்து ஒரு 14 வயசு பையன்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்க்கும்போது வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஆன்டிடோட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, ஆமாப்பா கொஞ்சம் ரஷ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டேன், ஸோ இது வந்து ஒர்க் ஆகும் தான் நான் வந்து நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ உடனே நான் வந்து ஆன்டிடோட்டையும் நீங்கள் கொடுத்த அந்த மெடிசனையும் வந்து ஒன்றா சாப்பிட்டா, அதாவது இந்த பாய்சனையும் இந்த மெடிசனையும் ஒன்றா சாப்பிட்டா நான் உன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். சரி கேஸ், ஆக்சுவலாக வந்து இந்த பாய்சன் இருக்கு இல்லையா, அதாவது எந்த விஷயத்தில் வந்து பாய்சன் வருதுன்னு சொல்லிட்டு இன்னும் தெரில. பட் ஆனால் அந்த பாய்சனும் கூட இந்த ஆன்டிடோட்டையும் எடுத்து அண்ணாவுன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது மானசில் வந்து பயந்துடுறாரு. அப்படிலாம் பண்ணாத, அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாயிரும் அப்படின்னு நான் சொல்லும் போது, அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான் அப்படின்னு நான் சொல்லும்போது, அப்போ நீ உண்மையாக ரெண்டுமே எடுக்க போறியான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் மனசில் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து ஆமாம்மா வேறு வழி இல்லை, எனக்கு என்னவோ இந்த பாய்சனோட சோர்ஸ் வந்து டெய்லியும் காலைல நான் குடிக்கிறேன் இல்லையா டீ, அதுவாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லி தோணுது. ஏன்னா நான் சாப்பிட்றது அது காலங்காத்தால் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அதாவது நான் வந்து பிரின்ஸு, ஸோ நான் வந்து வெளில உட்காந்து டீ குடிக்கும் போது லைக் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கன்ஃபார்மே பண்ணிப்பாங்க இவன் வந்து சாப்பிட்றானா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ மேபி இது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோர் லைக்லி இவனோட அசம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உண்மையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேலியனோட பாடிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து வெளியே தெரியும் இல்லையா, அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த பாய்சன் டீயை வந்து அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா அவனை வந்து அசஸ்னேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக நான் வந்து இதை சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் அந்த ஆன்டிடாட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுறான். ஸோ இப்போதைக்கு நம்ம லாஸ்ட்டுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்தோம் இல்லையா, நம்மளோட எலான் மனசு வந்து நம்ம ஹீரோட கையை வந்து பிடிச்சிப்பாரு. அப்படி பிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சுக்கும் ஒரு சில விஷயங்கள் பற்றி. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், எலான் மனசு வந்து ஒரு பையன் தான், பொண்ணு கிடையாது. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உன்னோட பாடியை வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் வந்து உன்னோட பாடிக்குள்ளே இருக்க ஒரு பாய்சன் வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது, அதை தடுக்கிறது அந்த பிளஸிங் தான், அந்த பிளஸிங் தான் வந்து உன்னை உயிரோட இன்னும் காப்பாற்றிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ என்னோட லைஃப் வந்து ரொம்ப ரிஸ்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட கேலியன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து இந்த சர்வன்ஸ் தான் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு வந்து புரிய வருது. அதாவது சர்வன்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரோ ஒரு ட்ரம்ப் கார்டை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம ஹீரோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. அதுவும் இல்லாமல் இதை டெய்லியுமே பண்ணுறாங்க, நம்ம சீக்கிரமாக வந்து இதை பிடிச்சாகணும்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், பேபி எலஃபண்ட் நீ வந்து பயப்படாத, எல்லாமே ஓகே தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம மானசில் வந்து பின்னாடி அவனை பார்த்து சொல்கிறாரு, ஓகேப்பா நீ எதுவும் பயப்படாத, எனக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ நம்மளோட மானசிலோ நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் போடுற மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் வெளில போகணுன்னு ஆசை, அதாவது சுற்றணும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வேறு ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. ஸோ ஃபூலிஷ் வேறு, நான் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஸோ ஒரு சில பேரோட ட்ரம் கார்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த வழி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீ எதனா ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த நாள், அதாவது நாளைக்கு ஈவினிங்காக வந்து என்னை வெளில கூப்பிட்டு போங்க, அப்போ தான் வந்து எனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரின்ஸ் பிளாங்க் சீக்கிரமாக எந்திரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பிளாங்க் இருக்கான் இல்லையா, அவன் வந்து எந்திரிச்சிருக்க மாட்டான். அப்போ அவங்க அம்மா செலஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுவாங்க. ஸோ உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல இன்றைக்கி என்னென்ன ஷெடியூல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து திட்டுறாங்க. பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி பயங்கர போதையில் இருக்கான், செம்மையாக ஆல்கஹால் குடிச்சிருப்பான். குடிச்சிட்டு பயங்கர போதையில் நீங்க இங்கே வந்தீங்க, அதுவும் இல்லாமல் இதுக்கு பதில் சொல்லிட்டு வந்து கிளம்பிடு அப்படின்ட்டு நம்ம பிளாங்க் வந்து சொல்கிறான். அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது, டேய் உனக்காக நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பயங்கர கோவப்பட்டு, இந்த மாதிரி நான் போட்ட மொத்த எஃபோர்ட்ஸையும் வந்து வேஸ்ட் பண்ணுறாத, இல்லை உனக்கு அவ்வளோதான், நான் சொல்கிறத மட்டும் செய்கின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பயங்கர கோவத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு அங்கே வந்து போகிறாங்க. ஸோ நீ சீக்கிரமாக வந்து ஆகணும், என்னை வந்து பெட்டர் டிசப்பாயிண்ட் பண்ணுறாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக இவனை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவனுக்கு வந்து பயங்கர கோவம் வந்து கையில் வச்சுருந்த அந்த ஆல்கஹால் இருக்க கிளாஸை வந்து கீழே போட்டு உடச்சிட்டு தெரியாமல் காலை வச்சிடறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. கேலியன் ஒன்னால தான் இது எல்லாமேன்றவன் சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரிக்கியாக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பட் இதுக்கு மேலே வர எபிசோட்ஸ்லாம் தரமாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட கேலியனோட பாடிக்குள்ளே ஏதோ ஒரு பாய்சன் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த டீ வழியாக தான் போகுது. இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் வந்து இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அவன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.